ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா சேனல். நம்ம யோகா சேனல் இன்றைக்கி வந்து ரத்த பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்த்துலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே கடாய் பற்ற வச்சாச்சு, அடுப்பில் கடாய் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஊற்றியாச்சு, எண்ணெய் காயட்டு. இங்கே ரத்தம் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே வந்து வெங்காயம், பச்சை மிளகா, வர மிளகா எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ வந்து பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், வர மிளகா, பச்சை மிளகாயை சேர்த்துடலாம். உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம ரத்தத்தில் உப்பு இருக்குது, அதனால் நான் உப்பு சேர்க்கலை. பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். அது போய் வந்து நம்ம ரத்தத்தை வந்து நல்லா கரைச்சிட்டு வந்துடலாம். இப்படி கையில் நல்லா பிசைஞ்சு விடணும். ரத்தத்தை வந்து அளவுக்கு நல்லா வதங்கிடணும். ரத்தத்தை வந்து முதல்ல நல்லா கழுவிடணும். ரத்தம் வாங்கிட்டு வந்த சொல்லுக்கு நான் கழுவி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிசைவேன். உப்பு பார்த்துட்டு போட்டுக்கிறணும். இப்போ பிசைஞ்சு கட்டி இல்லாமல் பிசைஞ்சு வச்ச ரசத்தை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா அந்த ரத்தம் எதுவுமே இருக்கக்கூடாது, கருப்பு கலரில் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம கிளறி விட்டுறணும். ரத்தம் வந்து இந்த மாதிரி ஆயிடணும். நமக்கு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து நான் மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், சீரகம் நல்லா கசக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, இதை 3ஐயும் சேர்த்துக்கிறோன்னா இது போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரத்த பொரியலுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நமக்கு இது நல்லா வத்தட்டும். இந்த மசாலா வடையெல்லாம் போட்டோம். வாங்க நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ நிறைய சேர்த்தாச்சு. நல்லா கொஞ்சமாக மல்லித்தலை இருந்துச்சு, அதை சேர்த்துட்டு நீங்கள் நிறைய மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம். ரத்த பொரியலுக்கு எப்போவுமே வந்து தேங்காய் பூ கொஞ்சம் உண்டனா போட்டாத்தே அந்த சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இதை காலையில் ஒரு டிஃபனாக வந்து சப்பாத்திக்கோ, தோசை, இட்லிக்கோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூரிக்குமே நல்லாயிருக்கும். இது வந்து வெறும் சாதத்தோடு இந்த ரத்த பொரியல் செய்ய அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு இங்கே சுட சுட சாதமும் ரெடியாக இருக்குது. இங்கே ரத்த பொரியலும் ரெடியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது. எல்லோரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நமக்கு ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.